ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அசத்தலான ரெசிபி தாங்க. நாட்டுக்கோழி வறுவலும் குழம்பும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கிலோ அளவுக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி எலும்பு சதையும் கலந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, கல்லுப்பு, நம்ம அரைச்ச கறி மசாலா தூள், மஞ்சத்தூள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கறி மசாலா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு தூளை வச்சுட்டு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழினாலே நம்ம நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவோம். 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 10 போல் பூண்டு, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை. குழம்புக்கு சாந்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் சாந்து தான். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லா ருசியாக இருக்கும். அதுவும் நாட்டுக்கோழிக்கு ரொம்பவே நல்லது. இஞ்சி 2 பீஸ் அளவுக்கு எடுத்துருந்தேன். இதை நம்ம தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நாட்டுக்கோழினாலே நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் தான். ஸோ நாட்டுக்கோழி எதுவும் பண்ணாது. அந்த ஹீட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறனால எந்த தொந்தரவும் இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ராய்லர் சிக்கனை விட, கிராஸ் கோழியை விட இந்த மாதிரி நாட்டுக்கோழி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்லி கிராஸ் கோழி தான் விற்கிறாங்க. உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதனால் இது நாங்கள் சொல்லி வச்சு வாங்கியிருந்தோம். குழம்புக்கு அளவான கல்லுப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். வெங்காயம் தோலை உரிச்சங்காட்டி நமக்கு இந்த மாதிரி இருக்குது. எலும்பு சதையமாக தான் கலந்து வாங்கியிருக்கேன். நாட்டுக்கோழினாலே எலும்பு நிறையா இருக்கும். ஸோ அதோடு போட்டு செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும். குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நாட்டுக்கோழியோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கழுவும் போது கூட மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கலாம். என்ன தான் நம்ம மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணாலுமே அந்த ஸ்மெல் இருக்கும் நாட்டுக்கோழிங்கிறனால. நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறமா கறியை நல்லா பெரட்டும் போது அந்த கவிச்ச ஸ்மெல் இருக்காது. நீங்களாம் நாட்டுக்கோழி கழுவும் போது மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவுங்க. அது கூட இந்த அரிசி களைஞ்ச தண்ணி போட்டு கழுவுனீங்கனாலும் அந்த ஸ்மெல் இருக்காது. கம்ப்ளீட்டாக போயிடும். கறியை ரொம்பவும் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 டைம்ஸ் மட்டும் வாஷ் பண்ணிங்கனாலே போதும். நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கறிக்கு தகுந்த அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தூளுப்பை விட இந்த கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு அளவு தெரியும். ப்ளஸ் நான்வெஜ்ஜுக்கெலாம் கல்லுப்பு போடும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கறியெல்லாம் நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா புசு புசுன்னு வரும்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குக்கர். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு வச்சுருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கறி நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மேலே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே இல்லை. கறி நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, கம்ப்ளீட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதில் நம்ம கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரத்துலேருந்து எல்லாமே இருக்கும். நம்ம உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது நல்லா வெங்காயம் ஆற விட்டு நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சாந்தில் போட்டிருந்தேன். இப்போ கறியில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கறியில் நல்லா காரம் ஏறணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். கறி மசாலா தூளில் ஒன்றும் இல்லைங்க. தனியா, வர கொத்தமல்லி,
ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு சிலர் பேக்கெட் மசாலாலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் கண்டிப்பாக அஜினோமோட்டோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரெடி மிக்ஸ் எல்லாத்துலேயுமே. நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அது நாட்டுக்கோழி வந்து எண்ணெயில் தாளிக்கும் போதும் சரி, இந்த கறி மசாலா போடும்போதும் சரி, அப்படியே கம கம கமன்னு இருக்கும். நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நாட்டுக்கோழி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழின்னு இல்லை, மட்டன் குழம்பு, காளான் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மசாலா. அவ்வளோதான், கறி மசாலா தூள் போட்டாச்சு. மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கும் பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றல, கறியில் விட்ட தண்ணியே நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி நல்லா கறி நல்லா உருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் கறியில். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்து ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் தேங்காய், தக்காளிலாம் போடுவாங்க வெங்காயம் வதக்கும் போது. நான் ரெண்டுமே போட மாட்டேன். ஏன்னா அந்த குருமா குழம்பு ஃப்ளேவர் வந்துருங்கிறனால நான் தேங்காயும் போட மாட்டேன், தக்காளியும் போட மாட்டேன். இந்த மாதிரி தாங்க நான் செய்வேன். இந்த மாதிரி தான் செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டிங்கனாலும் சரி, இந்த தக்காளி போட்டிங்கனாலும் சரி, அது ஒரு மாதிரி இனிச்ச டேஸ்ட்டு கொடுத்துருது. குருமா மாதிரி ஆகிடுது. அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், தக்காளி போடாமல் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொங்கு நாட்டு ஸ்டைலே பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் இல்லையா? அதில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். மசாலா ஊற்றி நல்லா பெரட்டி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, குழம்புக்கு இவ்வளோ தான் மசாலா. நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலாவும் போட மாட்டேன். உங்களுக்கு வேணும், காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு தண்ணிங்கிறதெல்லாம் கிடையாது. கறி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டாலே போதும். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ வந்து நான் இன்றைக்கி 6 விசில் போல் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் கறி நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வேகணும். இந்த மாதிரி கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 6 விசில் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கம கம கமன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நான் நாட்டுக்கோழிக்கு ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருந்தேன். இது நாட்டுக்கோழியோட எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கறி பாருங்கள், நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் குழம்பும் வச்சுட்டு கறி தாளிக்க போகிறேன். இப்படி வெறும் குழம்பா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழினாலே தனியாக வெங்காயம் போட்டு தாளிப்போம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் சருவத்தில் செய்யும்போது கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எவ்வளோ பேர் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. விறகடுப்புலலாம் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் செய்கிறத விட குண்டாவில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு தனியாக எடுத்தாச்சு. இதில் ஒரு நார்மல் தாளிப்பு தான். நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, தேவைப்பட்டால் வரமிளகாய் போட்டுக்கலாம். பட் எனக்கு இதுவே காரம் கச்சிதமாக இருந்தனால நான் எதுவும் போடலை. கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி மூடி வச்சிட வேண்டியதான். இது நம்ம டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், ரைஸ்க்கும் வச்சுக்கலாம். ரெண்டுத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழிலே செய்யுங்க. இப்போ இந்த கறியை தாளித்து எடுத்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழிக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாதுங்க. ஏன்னா கோழிலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அளவான எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். 10 போல் சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாதிரி தாளிக்கும் போது கறி நம்ம சாப்பிடும்போது கடிப்படும்போது இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு படும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 4 பச்சை மிளகா, 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தில் தாளிக்கிறத விட சின்ன வெங்காயத்தில் தாளித்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கலந்து கூட ஆட் பண்ணுறாங்க. பட் சின்ன வெங்காயத்துலேயே அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. அது ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த வெங்காயத்துக்கு அளவான உப்பும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்கள் காரத்தை பொறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வதக்கணுங்கிறது இல்லைங்க, லைட்டாக வெங்காயம் வதங்கினாலே போதும். சாப்பிடும்போது இந்த வெங்காயம் கடிப்படும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரட்டி விட்டுடலாம்.
அப்படி எலும்பும் சதையும் கலந்த மாதிரி இருக்க பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லா கதன்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடும்போது சுடு சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நாட்டுக்கோழியை நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் நல்ல ஒரு பெப்பரோட பஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக மிளகுத்தூள் போட்டு கை நிறைய கொத்தமல்லி இலை தூவி அப்படி இறக்கிருங்க. அட்டகாசமாக இருக்குங்க நாட்டுக்கோழி வறுவல். குழம்பும் சரி, நாட்டுக்கோழி வறுவலும் சரி, எங்கள் வீட்டில் பயங்கர ஹிட் ரெசிபி தான் இது. நாங்கள் சாதத்தோடு வச்சுப்போம், அவ்வளோ நல்லாயிருக்கும். குழம்பு மிச்சமாயிருச்சு அப்படின்னா நைட்டுக்கு இட்லி தோசைக்கும் வச்சுப்போம். ரொம்ப அருமையான ரெசிபி, சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு கொடுங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ருசிபோமோ சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.